வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெண்டிங்கான கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பினாட்டா கேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸிங்க. அந்த மோல்டு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். மோல்டு இல்லாமலேயும் நம்ம பண்ணலாம். சரி வாங்க, இப்போ இந்த கேக் ரெசிபி எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ முதல்ல இந்த பினாட்டா கேக் பண்ணுறதுக்கு நம்ம வெளியே இருக்கிற அந்த மோல்டு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மில்க் காம்போனண்ட். இந்த மாதிரி நம்ம கடையில் நிறையவே கிடைக்கிது. இது நீங்கள் டார்க் சாக்லேட் பண்ணலாம், இல்லை ஒயிட் சாக்லேட்டில் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி மில்க் சாக்லேட்லேயும் பண்ணலாம். இதோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 கிராமு. ஸோ இதிலேருந்து நான் ஒரு 250 கிராம் மட்டும்தான் நான் எடுக்க போகிறேன். இப்போ அந்த 250 கிராம் சாக்லேட் இப்படி மொத்தமாக போட்டால் உருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் சின்னதாக எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சாப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் டபுள் பாய்லர் மெத்தடில் தான் நான் இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறேன். டேரெக்டாக மெல்ட் பண்ணிங்கன்னா அது கஷ்டமாயிடும். ப்ளஸ் இந்த சாக்லேட் ரொம்ப இறுகிடும். ஸோ அதனால் டபுள் பாய்லர் மெத்தடில் தான் நம்ம இப்போ சாக்லேட்டை உருக்க போகிறோம். உங்ககிட்ட மைக்ரோவேவ் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு 10 செகண்ட்ஸாக வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் நல்லா சாக்லேட்டை நான் சாப் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா மெல்ட் பண்ணிடலாம். சாக்லேட் பாருங்கள் நல்லா சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த பினாட்டா கேக்குன்றது ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்தது. டிக்டாக் மூலியமாக ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ இப்போ நிறைய பேர் இந்த பினாட்டா கேக் ட்ரை பண்ணியிருக்காங்க. நானும் சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோல்டு நம்மளுக்கு அமேசான்லேயே கிடைக்கிது. ஸோ அதோட லிங்க்கும் நான் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த மோல்டில் பார்த்திங்கன்னா 3D டைமென்ஷனில் இருக்கும். இது ஒரு ரேண்டம் கலர்ஸில் உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது கூடவே உங்களுக்கு ஒரு ஹேமரும் கிடைக்கும். அதாவது மரத்தில் செஞ்ச ஹேமர் உங்களுக்கு இதோட ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம உருக்கி வச்சுருந்த சாக்லேட்டை இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 2 இல்லை 3 கோட்டிங் அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த மோல்டு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட் கோட்டிங்லேயே உங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ இதை நல்லா செட் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதுக்குள்ளேயே நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம். அது ஃப்ரீசர் இருக்கிறதுக்குள்ளே நான் ஒரு கப் அளவுக்கு, அதாவது 250 ml கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதே அளவு ஒரு கப்பு பவுடர் சுகர், 250 ml மெஷரிங் கப்பில் பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சலிச்சு நீங்கள் போடுங்க. நான் மைதா மாவு ஆல்ரெடி சலிச்சிட்டேன். நான் மித்தது மட்டும் நான் இப்போ சலிச்சுக்கிறேன். இப்போ இது கூடயே நான் 2 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை தனியாகவும் சேர்த்து நீங்கள் பீட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட பீட் இருக்கனால நான் மொத்தமாக அப்படி நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பால், ஆறின பால் எடுத்திருக்கேன். அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால், அது ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்த வெனிலா எசன்ஸ்னால் நான் பேசிக் ஸ்பஞ்ச் கேக் தான் நான் பண்ணுறேன் நான். ஸோ அதனால் வெனிலா கேக் ஃப்ளேவர் இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நான் அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம உருக்கி வச்சுருந்த பட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேன் எடுத்துக்கலாம். என்கிட்ட 6 inch பேன் இருந்தது. ஸோ அதை நான் பட்டரை போட்டு அதுக்கப்புறமா அந்த பட்டர் பேப்பரும் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை அந்த மிக்சர் நம்ம சேர்த்துக்கலாம். ஹோம்மேட் பட்டர் பேப்பர் எப்படி செய்யலாம் அப்படின்றது நான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அதை செக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. நான் கேக் செய்கிறதுக்குனே தனியாக பழைய பேன் வச்சுருக்கேன். இதை ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக்கை வச்சிடலாம்.
இது வந்து 30லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து பேக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மோல்டு நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. ஸோ நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இன்னொரு கோட்டிங் மட்டும் கொடுத்துட்டு நான் மறுபடியும் ஃப்ரீசரில் வைக்கிறேன். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது 6 இன்ச்சுன்றனால வந்து அந்த மோல்டுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நான் அதனால் வந்துட்டு இதை டீமோல்ட் பண்ணிவிட்டு நான் அந்த மோல்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஷேப் வந்து நான் இப்போ கட் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பட்டர் பேப்பர் நம்ம போடுறதுனால அடியில் கேக் அடியில் நல்லா தீஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ ஹீட்டை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அதனால தான் பட்டர் ஷீட்லாம் நம்ம போடுறது. ஸோ இந்த ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஷேப் தேவையோ ஹார்ட்டின் கூட நீங்கள் ஹார்ட்டின் கட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் அன்றைக்கி ரவுண்டில் தான் நான் பண்ணுறேன் நான். ஸோ இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கோட டெக்கரேஷன் வந்து எப்போதுமே வந்து உங்களோட சாய்ஸு. இல்லைன்னா நீங்கள் வந்து வீடியோஸ் போடுறத வந்து வச்சு கூட நீங்கள் டெக்கரேஷன் பண்ணலாம். டெக்கரேஷன் எல்லாமே வந்து உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் வந்து பிளெயின் கேக்காக கொடுக்காம நான் வந்து கொஞ்சம் விப்பிங் க்ரீம் வச்சுட்டு க்ரீம் கேக்காக நம்ம வந்து செய்யலாமே அப்படின்றதுக்காக நான் விப்பிங் க்ரீம் பவுடர்னே கடையில் விற்கிதுங்க. நான் வந்து பேக்கர்ஸ் பிராண்டு வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் திக்காக க்ரீம் ஆக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1/2 கப் அளவுக்கு நான் வந்து சில்லாக வச்சுருக்க பால். ஸோ பால் வந்து நல்ல கூலிங்காக இருக்கணும், நல்லா சில்லுன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து க்ரீமாக வந்து நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வரும். இப்போ இதை வந்து பீட்டரை வச்சு நான் வந்து ஹை ஸ்பீடில் வந்து நான் கொஞ்சம் பீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை நான் இறக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், விப்பிங் க்ரீமை. ஸோ இந்த மாதிரி பீக் மாதிரி ஃபார்ம் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெக்கரேஷன் பார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட கேக் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் நான் வந்து கேக் எடுத்திருக்கேன். அப்போ தான் அந்த மோல்டில் பத்தும் அப்படின்றதுக்காக. ஸோ இதை வந்து ரெண்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உள்ளேயும் நான் வந்து விப்பிங் க்ரீம் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, நல்லா சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்குது. ஸோ இப்போ கேக் மேலேயும் வந்து நம்ம விப்பிங் க்ரீம் தடவிடலாம். ஃபுல்லாக வந்து நான் விப்பிங் க்ரீம் வச்சு நான் கவர் பண்ண போகிறேன் இந்த கேக்கை. இப்போ கேக் டெக்கரேஷனுக்கு வந்து நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்துக்கிறேன். என்கிட்ட நிறைய கலர்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் நான் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த டிசைன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டின்னா உங்களுக்கு எப்படி விருப்பமோ கேக் டெக்கரேட் பண்ணமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் 10 ரூபாயில் ஒரு ஜெம்ஸ் பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதை நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஜெம்ஸையும் வந்து நான் இப்போ டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன்.
ஸோ சிம்பிளாக வந்து நான் டெக்கரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வந்து மோல்டு எடுத்துடலாம் ஃப்ரீசர்லேருந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு நீங்கள் நல்லா வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போனா வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும் எட்ஜஸ் எல்லாமே. ஸோ சாப்பிட்றப்பையும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஸ்க்ரேப் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். ஸோ இது செய்கிறப்பே நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதே டைமில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த கேக்கை வந்து நான் பேக் பண்ணேன். எடுத்த உடனே அப்படியே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டீமோல்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சிலிக்கான் மோல்டுனால நம்ம நல்லா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மோல்டு பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மோல்டு மேலேயே நம்ம வந்து சூப்பராக டெக்கரேஷன் பண்ணலாம். அதுவுமே உங்களுக்கு விருப்பம் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து மேலே வந்து நம்ம வந்து சாக்லேட்டை வந்து பன்னீர் வச்சுருக்கோம்ல, அதை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மோல்டு மேலே நான் சும்மா வந்து ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா மேட்டு என்கிட்ட வந்து ஸ்டார் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தது, அதை வச்சு நான் இப்போ டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட சிம்பிளான ஒரு கேக் டெக்கரேஷன். இதை இன்னும் நீங்கள் சூப்பராக டெக்கரேட் பண்ணிக்கலாம். நிறைய எடிபிள் கலர் பவுடர்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் அதை வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங்கிள்ஸே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட அது இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துட்டு பினாட்டா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம சூப்பராக உடச்சிடலாம். இதை உடைக்கிறதுக்கே எனக்கு மனசு வரல, பட் ஆனால் வந்து இதோட கேக்கோட ஸ்ட்ரக்சரே இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம உடச்சி நம்ம வந்து கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றதை பார்க்கலாம். டன்டடாயின் பாருங்கள், சூப்பரான கேக் சர்ப்ரைஸ் நம்ம வந்து பண்ணியாச்சு. நீங்கள் கேக் மட்டும் வந்து பண்ணாமல் அதுக்குள்ளே சாக்லேட்ஸும் வச்சு நீங்கள் வந்து சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி நீங்கள் சர்ப்ரைஸ் வந்து கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸியான பினாட்டா கேக் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது மோல்டு இல்லாமலே நீங்கள் வந்து பண்ணலாம். நீங்கள் நார்மலாக வந்துட்டு கிண்ணத்துலேயே வச்சு நீங்கள் வந்து பட்டர்லாம் வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்டை வந்து மோல்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அதுவும் ஈஸி தான். கேக்கோட டெக்ஸ்சர் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இது வித்தவுட் அவனில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லார் வீட்லேயும் அவன் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத ஃபீட்பேக்கை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.